அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். ஜென்ரலாக இந்த ப்ரிப்பரேஷனில் நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து பண்ணுவாங்க. இது யூஷுவல் தான். மிஸ்டேக் பண்ணுறதுங்கிறது யூஷுவல் தான். ப்ரிப்பரேஷனில் மட்டும் இல்லை, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மிஸ்டேக்ஸ் பண்ணி அந்த மிஸ்டேக்ஸ் அனாலிசிஸ் பண்ணி அதிலிருந்து தான் லேர்ன் பண்ணிக்கிட்டு கரெக்ஷன் வந்து பண்ணுவோம். ஸோ அதனால் மிஸ்டேக்ஸ் ஒரு நேச்சுரலான ஒரு திங்ஸ் தான். ஓகேங்களா? நேச்சுரலான ஒரு ஃபினாமினா தான் மிஸ்டேக்ஸ் நடக்கிறதுங்கிறது. அந்த மிஸ்டேக்ஸ்லேருந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கணும். ஓகேங்களா? நிறைய வீடியோஸில் வந்து நான் சொல்லியிருப்பேன், மிஸ்டேக்ஸ் யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் வீடியோவே வந்து போட்டுருப்பேன். பிகாஸ் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்னு வந்து இருக்குல்ல, நமக்கு என்ன பண்ணணும்னு தெரியணும், நமக்கு என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறதும் வந்து தெரியணும். இந்த எக்ஸாம் ஈஸியாக கிராக் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸாம் தான். அஃப்கோர்ஸ் ஈஸியாக கிராக் பண்ணக்கூடிய எக்ஸாம் தான். நான் சீரியஸாக தான் சொல்கிறேன். என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாவே போதும். ஏன்னா பண்ணக்கூடாத விஷயத்த தான் நம்ம நிறைய பண்ணுவோம். நீங்கள் மட்டும் இல்லை, நானும் நிறைய பண்ணியிருக்கேன். அதில் இருக்கிற லேர்னிங்ஸை வச்சு தான் வந்து உங்ககிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த டைமில் நேச்சுரலாக எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு மிஸ்டேக்ஸ் இதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பிகாஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் முடிஞ்சிடுச்சு, ரிசல்ட்டும் வந்துருச்சு. ரிசல்ட் வந்து 1 மந்த்தும் முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? இந்த டைம் பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா சீரியஸ் ஆஸ்பிரண்ட்ஸே ஒரு டார்மெண்ட்டான ஸ்டேஜுக்கு வந்து போயிடுவாங்க. அது ஏன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தெரியல. பட் ரீசன்ஸ் வந்து நிறைய இருக்கலாம். அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் டிமோட்டிவேட் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை எஃபர்ட் நிறைய போட்டிருப்பாங்க, ஃபெயில் ஆகிருக்கலாம். இந்த மாதிரியான நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து இருக்கும். கிளம்பி வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கு வந்து போயிடுவாங்க. ஓகேங்களா? வரதே 2-3 மாதம் கழித்து வருவாங்க. அந்த 2-3 மாதம் கழித்து மட்டும் எதுக்கு வரணும்? அகெயின் வந்து பார்த்திங்கன்னா பண்ண வேலையை தான் திரும்ப பண்ண போகிறாங்க. ஸோ இது என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க ஜென்ரலாக அப்படிங்கிறத பற்றி நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். கண்டிப்பாக இது வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் இதை பண்ணியிருக்காங்க, பண்ணிட்டும் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதை பார்க்கும்போது தான் தெரிஞ்சு என்னன்னா 1 மந்த் முடிஞ்சும் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரிப்பரேஷன் மோடுக்கே வராமல் இருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எனக்கே ஒரு கன்சர்ன் ஆயிடுச்சு. சரி, இதை பற்றி பேசுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரிப்பரேஷனில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அன்சர்டினிட்டி வந்துருக்குது. அன்சர்டினிட்டி தான் இருக்கே தவிர கிளியர் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி கிடையவே கிடையாது. ஸோ யூபிஎஸ்சி அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சான்சஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க. ஓகேங்களா? லைக் அட்டம்ப்ட்ஸ் மட்டும் இல்லை, அட்டம்ப்ட்ஸை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ இது போகிறதுக்கான சான்சஸும் வந்து பார்த்திங்கன்னா யூபிஎஸ்சியில் வந்து இருக்குது. ப்ரொவைடட் நம்ம கரெக்டாக இருக்குமா, ப்ரிப்பரேஷன் ஜேர்னியில் நம்ம கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறது வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இந்த ப்ரிப்பரேஷன் ஜேர்னி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்டேஜ் வந்துருக்கு இல்லையா? ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூ 2 ஸ்டேஜ் தான், 3 ஸ்டேஜ் கிடையாது. நோட்டிஃபிகேஷன் எடுத்து பாருங்கள், ஃபஸ்ட் லைன்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ யூபிஎஸ்சி இந்த 2 ஸ்டேஜை தான் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ இந்த 2 ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாமினேஷனை கிராஸ் பண்ணி போகிறதுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா சான்சஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? இந்த சைக்கிளில் ப்ரிலிம்ஸ் ஒரு காம்போனண்ட், மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூ ஒரு காம்போனண்ட். ஃபஸ்ட்டு மெயின்ஸ் முடிச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ போகும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மே எண்ட் இல்லைனா ஜூன் ஃபர்ஸ்ட் வீக் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ப்ரிலிமினரி எக்ஸாம்ஸ் இயர் ஆன் இயர் வந்து நடக்கும். ஸோ இதுக்கு நல்ல ஒரு சீரியஸ் ஆஸ்பிரண்ட்ஸே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அக்டோபர்லேயே ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னே வச்சுக்கோங்களேன். நவம்பர், டிசம்பர் ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை அக்டோபர்லேயே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக ஆஸ்பிரண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஃப்ரெஷராக வரவங்க, எனக்கு அக்டோபர்லேருந்து படித்தா தான் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களா இருந்தாலும் சரி, அக்டோபர்லேருந்து கரெக்டாக வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. செம்மையாக எஃபர்ட் போட்டு படிப்பாங்க. டெஃபினட்டாக எல்லா சப்ஜெக்ட்டுமே ஸ்ட்ராங் பண்ணி ஸ்டாட்டிக்கில் பயங்கரமாக ஹோல்டு வச்சுருப்பாங்க. கரண்ட் அஃபேர்ஸும் போதுமான அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா படிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நல்லா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அன்ஃபார்ச்சுனேட்டாக எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியாமல் போயிருக்கும். ஓகேங்களா? இந்த அட்டெம்ப்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபெயில் ஆகிருப்பாங்க. ஸோ நிறைய டாக்ஸ் வந்து போயிருக்கும். கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக இருந்துச்சு, GS1 ஈஸியாக இருந்துச்சு, GS2 ஈஸியாக இருந்துச்சு, அப்படி போட்டிருக்கலாம், இப்படி போட்டிருக்கலாம், அது அப்படி, அந்த கொஸ்டின் இங்கேருந்து கேட்டாங்க, புக்கிலேருந்து தான் வந்திருக்கு, இந்த மாதிரி நிறைய டாக்ஸ் வந்து போயிருக்கும். இதெல்லாம் கேட்கும்போது இந்த கொஸ்டினை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருத்தம் இருக்கும். இதெல்லாம் விடுங்க. கட் ஆஃப் 2 மார்க்கில் போகிறது, 1 மார்க்கில் போகிறது, சிசெட்டில் 1 மார்க்கில் போகிறது, இந்த மாதிரியான விஷயங்களும் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளை இன்னும் போட்டு ப்ரெஷர் பண்ணும். இது ஒரு பக்கம். 2வது, இவ்வளோ எஃபர்ட் போட்டு படித்த உங்களால் கிளியர் பண்ண முடியலையா, என்னாச்சு, என்ன படித்த அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேருந்து நம்மளை சுற்றி இருக்கிறவங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து வரும். அண்ட் அதையும் தாண்டி நம்ம எப்படி இவங்களெல்லாம் ஃபேஸ் பண்ணுறது, இது ஒரு தாட் வந்து இருக்கும். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய தாட் வந்து பார்த்திங்கன்னா சுற்றிட்டு இருக்கும், ஒரு ஆஸ்பிரண்ட்டை சுற்றிட்டு இருக்கும். பட் இன் ரியாலிட்டி என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, என்ன இதுலேருந்து டேக்அவே எடுத்துக்கணும் அப்படின்னா, 2 ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாம்ஸ் வந்து இருக்குல்ல, அக்டோபர்லேருந்தே நீங்கள் படிச்சிருக்கலாம். ஓகேங்களா? பட் கம்ப்ளீட் பண்ணது என்ன, ஒரு ஸ்டேஜ் தான் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. ப்ரிலிம்ஸ் அப்படிங்கிற போர்ஷன்ஸை மட்டும்தான் கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்கீங்க. ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஆன் தி டே ஆஃப் தி எக்ஸாமினேஷனில் நீங்கள் ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணல
அதனால் ப்ரிலிம்ஸ் வந்து கிளியர் ஆகலை அப்படிங்கிறதுக்காக லைக் 6 to 7 months நான் போட்ட ப்ரிப்பரேஷன் எல்லாமே வேஸ்ட்டு அப்படின்னு நினச்சிட்டிங்க அப்படின்னா அது உங்களோட மிஸ்டேக்ஸ் தான். வெளியே இருக்கவங்க பார்க்கவங்க வந்து சொல்லுவாங்க, நீ வந்து என்ன பண்ண, படித்த கிளியர் பண்ணல அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஜுடிஸ் தாட்ஸ் வந்து வரும். சும்மா படிக்கிறேன் தான் சொல்லிட்டு இருப்பாங்க, ஆனால் வந்து எக்ஸாம்ஸ் வந்து கிளியர் பண்ண முடியல அப்படி இப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டிமோட்டிவேட்டாக பேசுவாங்க. நீ எல்லாம் எதுக்கு படிச்சுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேசுவாங்க. பட் ஒரு ஆஸ்பிரன்ஸாக நீங்கள் இதெல்லாம் கண்டுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டுக்கவே கூடாது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அவங்களுக்கு தெரியவே தெரியாது, உங்களை பற்றியும் தெரியாது, நீங்கள் எவ்வளோ எஃபோர்ட் போடுறீங்கன்னு தெரியாது, நீங்கள் எவ்வளோ படிக்கிறீங்கன்னு தெரியாது. இன்ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் ஃபீல்டு இருக்கிறவங்களுக்கே வந்து உங்களை பற்றி தெரியாது, நீங்கள் எவ்வளோ எஃபோர்ட் போடுறீங்கன்னு தெரியாது, எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணுறீங்கன்னு தெரியாது, ஈவன் உங்கள் ஃப்ரெண்டு கூட தெரியாது. ஓகேங்களா, நம்ம நினச்சிருப்போம் நம்ம ஃப்ரெண்டுக்கு எல்லாம் தெரியும் நம்மளை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு. அது அப்படிலாம் கிடையாதுங்க, மேக்ஸிமம் கிடையாது. ஓகேங்களா, 1 or 2 என்ன இருக்கலாம், பட் 80-90% வந்து கிடையாது. எல்லாரும் அவங்கவுங்க லைஃப்பில் தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. யாரும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட லைஃப்பில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது, நீங்கள் என்னென்ன சாக்ரிஃபைஸ் பண்ணுறீங்க, நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் போட்டு படிக்கிறீங்க, இதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க. ஈஸியாக வந்து குறை சொல்லிட்டு போயிடுவாங்க. ஓகேங்களா, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் நினச்சிக்கிட்டு நீங்கள் இருக்கிறத தவிர எடுத்து வச்சு படிக்க ஆரம்பிங்க. ஓகேங்களா, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸுக்கு எடுத்து வச்சு படிக்க ஆரம்பிங்க. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி 2 stages வந்து இருக்குது. ப்ரிலிம்ஸுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இவ்வளோ எஃபர்ட் வந்து போட்டிருக்கிறீங்க. பட் மெயின்ஸ் அப்படிங்கிற ஒரு பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா டச் பண்ணாமே விட்டுருப்பீங்க. ஓகேங்களா, இந்த மாதிரியான டிமோட்டிவேஷன் சுற்றி இருக்கிறவங்கள வந்து சுற்றி இருக்கிறவங்களாம் வந்து சொல்கிறத கேட்டு நம்மளுக்கே நம்ம செல்ஃப் டவுட் அதிகமாக வந்துடும். ஆல்ரெடி நம்மளுக்கு செல்ஃப் டவுட் வந்து இருக்கும், நம்மளால முடியுமா முடியாதா அப்படின்ற மாதிரி போயிருக்கும். எல்லா எஃபர்ட்டும் கொடுத்துருப்போம், கடைசியில் இந்த எக்ஸாம் ரிசல்ட்டும் வந்திருக்காது. கன்ஃபார்மே பண்ண மாதிரி இருக்கும், நம்மளால முடியாது போல அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி இருக்கிறவங்களாம் வேறு எப்படி வேறு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம் ஃபீல்டில் இருக்கிறவங்க கிட்ட இந்த பிரச்சனை. ஃபீல்டில் இல்லாதவங்களும் வந்து இதை சொல்லுவாங்க. அவங்க யூபிஎஸ்சி எக்ஸாம்னா என்னன்னே தெரியாது, எத்தனை ஸ்டேஜ் இருக்குன்னே தெரியாது, எத்தனை சப்ஜெக்ட் இருக்குன்னே தெரியாது, கொஸ்டின் எப்படி கேட்குறாங்கன்னே தெரியாது, கட் ஆஃப் எவ்வளோனே தெரியாது, மொத்தமாக வந்து சொல்லுவான். ஸோ இவன் சொல்கிறதையும் கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்பிரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிமோட்டிவேட் ஆகிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா, அதான் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. 6 months, 1 year, 2 year, 3 years எஃபர்ட் போட்டு படிச்சிருந்தாலுமே அந்த டே ஆஃப் த எக்ஸாமினேஷன் ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்னா கிராக் பண்ண முடியாது தான். ஓகேங்களா, பட் அந்த ஒரு நாள் வந்து நீங்கள் ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணலை அப்படிங்கிறதுக்காக அந்த 1 year, 2 year, 3 years எஃபர்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டு நீங்களே நினச்சிக்காதீங்க, அப்படின்னு நீங்களே நினச்சிக்காதீங்க. ஓகேங்களா, மற்றவன் சொல்ல தான் செய்வான். ஓகேங்களா, கிளியர் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல தான் செய்வான், ஏதோ பேச தான் செய்வான். நம்ம ஏதோ ஒன்று சொன்னோம்னா முதல்ல போய் நீ கிளியர் பண்ணுற வழியை பாரு அப்படின்ட்டுலாம் சொல்லுவாங்க, நிறைய சொல்லியிருக்காங்க. அப்படிங்கும்போது ஸோ இதெல்லாம் நீங்கள் ரொம்ப சீரியஸாக வந்து எடுத்துக்க வேணாம். இன் ரியாலிட்டி எக்ஸாமோட ரியாலிட்டி இது கிடையாது. என்னதான் நல்லாவே படிச்சிருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் அந்த அட்டெம்ப்ட் அவங்களுக்கு சான்ஸ் இல்லை அப்படின்னா யாராலையுமே கிளியர் பண்ண முடியாது. ஓகேங்களா, நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் பர்சனலாகவும் பார்த்துருக்கேன். அண்ட் ஆல்சோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அவங்களோட அவங்க சொன்னதை வச்சு கேட்டிருக்கேன். என்னோட சீனியர்ஸ், என்னோட மென்டார்ஸ் இவங்க சொன்னதை வச்சு எல்லாம் வந்து கேட்டிருக்கேன். அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட் 6 years ஆஃப் ப்ரிப்பரேஷனில் யார் கிளியர் பண்ணுவாங்க அப்படின்னு யாராலையுமே சொல்ல முடியாது, உங்களாலே சொல்ல முடியாது. அதனால தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. உங்களை டிமோட்டிவேட் பண்ணுறவங்களாலையும் சொல்ல முடியாது, உங்களை மோட்டிவேட் பண்ணுறவங்களாலையும் சொல்ல முடியாது நீங்கள் எந்த அட்டெம்ப்ட் வந்து கிளியர் பண்ணிட்டு வெளியே போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் ரியாலிட்டி. ஓகேங்களா, அந்த ஒரு நாள் பர்ஃபார்ம் பண்ண முடியல அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் சொல்ல தான் செய்வாங்க. ஏன்னா அந்த ஒரு நாள் தான் வந்து எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி ரிசல்ட் வர ஒரு நாள் மட்டும் தான் எல்லாருக்கும் தெரியும். 2 சைடும் நீங்கள் வந்து பாருங்கள், பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். பாசிட்டிவ் சைடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நாள் ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்னா ஃபெயில் தான் ஆவீங்க. அன்றைக்கும் இந்த சரௌண்டிங்ஸ் வந்து அந்த ஒரு நாள் தான் பார்க்கும், ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணல ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணி நீங்கள் பாஸ் பண்ணாலும் அந்த ஒரு நாளை மட்டும் தான் பார்க்கும். அதுக்கு பின்னாடி ஒரு 2 to 3 years 4 years வந்து உங்களோட எஃபர்ட் இருக்குங்கிறத யாருமே பார்க்க மாட்டாங்க. ஓகேங்களா, பட் உங்களுக்கு மட்டும் தான் தெரியும் நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இதெல்லாம் பார்த்து டிமோட்டிவேட் ஆகிட்டு உட்காந்துட்டு இருக்காதீங்க. ஒரு ப்ரிப்பரேஷன் தான் வந்து முடிச்சிருப்பீங்க, ப்ரிலிம்ஸ் மட்டும் தான் முடிச்சிருப்பீங்க. ஸோ ஜென்யூனாக வந்து ஸ்ட்ராங்காக ஃபுல்லாக படித்தவங்களுக்கு வந்து தெரியும் நான் ப்ரிலிம்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. தென் சிட் ஃபார் மெயின்ஸ். ஓகேங்களா, மெயின்ஸ் இந்த அப்கமிங் டிசம்பர் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் ஒரு 4 to 5 months வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் எஃபர்ட் போட்டு மெயின்ஸுக்கு வந்து கவர் பண்ணுங்கள். ஸோ இந்த சைக்கிள், இந்த பிளான் ஆஃப் எக்ஸாமினேஷனில் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இதெல்லாம் சேர்த்து முடிக்கும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹோலிஸ்டிக்காக இந்த ப்ரிப்பரேஷன் முடித்த மாதிரியே வந்து இருக்கும். தென் அதுக்கப்புறம் அட்டெம்ப்ட் கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இன்கேஸ் ப்ரிலிம்ஸ் வந்து கிளியர் பண்ணிங்க அப்படின்னா மெயின்ஸுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின்ஸ் வரும். ஏன் இதை இப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் 1, 2, 3, 4 இயராக வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுட்டே இருப்பாங்க, ப்ரிலிம்ஸ் மட்டுமே படிச்சுட்டு இருப்பாங்க. ஓகேங்களா, இதுதான் வந்து மிகப்பெரிய மிஸ்டேக்ஸ். நான் ஃபஸ்ட்டு சொன்னால ஒரு மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரிப்பரேஷனில் அந்த மிஸ்டேக்ஸுக்கான காரணம் தான் வந்து இவ்வளோ நேரம் சொன்னது. டிமோட்டிவேட் பண்ணிவிட்டு சரௌண்டிங்ஸில் இருக்கிறவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா என்வரான்மெண்ட்டே அந்த மாதிரி இருக்கும், ஃப்ரெண்ட்ஸும் அப்படி தான் வந்து இருப்பாங்க.
அக்டோபர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ப்ரிலிம்ஸ் வந்து படிப்பாங்க. ப்ரிலிம்ஸ் அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து கிளியர் பண்ண முடியாது. கிளியர் பண்ண முடியாமல் அப்படியே வந்து ஊருக்கு கிளம்பி போயிடுவாங்க. மறுபடியும் அவங்க சென்னைக்கு வரது வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபரில் வருவாங்க. இல்லை மறுபடியும் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரியில் ஸ்டார்ட் பண்ணவங்களெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான விஷயம். அதாவது இந்த யூபிஎஸ்சி எக்ஸாமை ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் மட்டும் தான் இருக்குது அப்படின்னு வந்து நினச்சிட்டு இருக்காங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேக் ஆஃப் அவேர்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ எல்லாமே வந்திருக்கு இல்லையா? ஸோ ப்ரிலிம்ஸ்க்கு மட்டும் நம்ம படித்தா போதும், ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸை தொடவே மாட்டாங்க அவங்க ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுற வரைக்குமே. ஓகேங்களா? ஏதாவது ஒரு சான்ஸ் வந்து கிடைக்கும். ஏதாவது ஒரு அட்டெம்ப்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது நமக்கான அட்டெம்ப்டாக வந்து கிடைக்கும். நான் ஃபஸ்ட்டே சொன்னது போல் ப்ரிலிம்ஸாக இருக்கட்டும், மெயின்ஸாக இருக்கட்டும், இன்டர்வியூ ஆகட்டும், எந்த அட்டெம்ப்டை கிளியர் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு உங்களாலேயும் சரி யாராலையுமே சொல்ல முடியாது. ஓகேங்களா? நம்ம நினைப்போம் வந்து பார்த்தீங்கன்னா விளையாட்டாக போய் இந்த ப்ரிலிம்ஸ் வந்து கொடுத்துருப்போம், ப்ரிலிம்ஸ் வந்து கிளியர் ஆகிருக்கும். சீரியஸாக போய் கொடுத்துருப்போம், ப்ரிலிம்ஸ் வந்து ஃபெயில் ஆகிருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு அன்சர்டனிட்டி இருக்குது. பட் கிளியர் பண்ண முடியாது. அதனால வந்து முடிவே பண்ண முடியாது. ஓகேங்களா? நீ கிளியரே பண்ண மாட்டேன், இல்லை நீ கிளியர் பண்ணிடுவேன், அதை சொல்லவே முடியாது. பட் அன்சர்டனிட்டி இருக்குது. 50-50 இப்படியும் வரும், இப்படியும் வரும். ஓகேங்களா? பட் நம்மளோட வேலை என்னன்னா ஃபுல்லாக ப்ரிப்பரேஷன் இருந்துட்டு இந்த காம்பவுண்ட்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு தென் அட்டெம்ப்ட் கொடுக்குறோம் அப்படின்னா இன்கேஸ் கிளியர் ஆகிடுச்சு அப்படின்னா அகைன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயின்ஸ் எழுதுறதுக்கான சான்ஸ் கிடைக்கும். அந்த சான்ஸ் ஒரு சான்ஸாக இருக்கலாம், இல்லை இன்னொரு சான்ஸாக இருக்கலாம், இல்லை ஒன் அண்ட் ஒன்லி சான்ஸாக இருக்கலாம். ஓகேங்களா? இன்னொரு சான்ஸ் உங்களுக்கு அடுத்த வருஷம் உங்களுக்கு சான்ஸ் இருக்கலாம். எதுவுமே வந்து தெரியாது. ஓகேங்களா? அதனால ஏதாவது ஒரு மெயின்ஸ் சான்ஸ் கிடைச்சா அந்த மெயின்ஸை கிளியர் பண்ணிட்டு போகிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரிப்பரேஷனில் ஸ்ட்ராங்காக வந்து இருக்கணும். ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா போனாங்க. அன்ஃபார்ச்சுனேட்டாக அவங்களால வந்து கிளியர் பண்ண முடியல. எந்த ப்ரிலிம்ஸுமே நான் கிளியர் பண்ணல, இந்த ப்ரிலிம்ஸும் நான் கிளியர் பண்ணிட போகிறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு லெத்தாஜிக்காக கொடுத்தவங்க வந்து ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணிட்டாங்க. ஆனால் மெயின்ஸ் ப்ரிப்பரேஷனே இல்லை. ஆனால் அவங்க மெயின்ஸ் எழுத போகிறாங்க. ஓகேங்களா? இந்த சான்ஸ் அப்படிங்கிறது எப்போ வரும்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் அந்த சான்ஸ் வரும்போது நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். அதனால் ஒன்ஸ் ப்ரிலிம்ஸ் ப்ரிப்பரேஷன் டன், ரிசல்ட் வந்துடுச்சு, இஃப் யூ ஆர் ஃபெயில் அப்படின்னா ஓகே, நோ ப்ராப்ளம். ஒரு காம்போனன்ட் அதில் ஃபெயில் ஆகிட்டீங்க, அகெயின் யூ ஹேவ் டு சிட் ஃபார் அனதர் காம்போனன்ட், தட் இஸ் மெயின்ஸ். ஓகேங்களா? மெயின்ஸ்க்காக உட்காந்து ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல்ரெடி ரிசல்ட் வந்து 1 மந்த் முடிஞ்சு டைம் வேஸ்ட் பண்ணதெல்லாம் போதும். எக்ஸாமே ஒரு 15 நாள் கழிச்சு தான் போஸ்ட்போன் பண்ணி தான் வச்சாங்க. அதிலே நம்மளுக்கு வந்து பாதி மாதம் வந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்து நீங்கள் ஒரு மாதம் வந்து லேட் பண்ணிடுவீங்க, இதிலே 2 மாதம் வந்து போயிடுச்சு. ஓகேங்களா? இருக்கக்கூடிய கொஞ்ச நாளில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயின்ஸும் படிக்கணும், ஆப்ஷனும் படிக்கணும். இந்த மாதிரியெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டில், அக்டோபரில் வந்து நான் அகைன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த லூப்புக்குள்ள வந்து சிக்கிக்குவீங்க. மெயின்ஸுக்கு மினிமம் 6 மாதம் கண்டிப்பாக வேணுங்க. அந்த 6 மாதம் டைமுங்கிறது இப்போ இருந்து எடுத்தீங்கன்னாவே ரொம்ப சீரியஸாக ரெக்ரெஸாக படிக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் அட்லீஸ்ட் வந்து நீங்கள் ஒரு 2 to 3 பேப்பர்லாவது ஹோல்டு எடுக்க முடியும். ஓகேங்களா? அதனால தான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். போதும், இருந்ததெல்லாம் போதும். ஃபிலிம்ஸ் ரொம்ப சீரியஸான அட்டெம்ப்ட் கொடுத்து ஃபெயில் ஆனவங்க, டிமோட்டிவேஷனில் சுற்றிட்டு இருந்ததெல்லாம் போதும். யூபிஎஸ்சி தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மெயின்ஸுக்கு உட்காந்து வச்சு படிங்க. ஓகேங்களா? மெயின்ஸ் எடுத்து வச்சு படிங்க. அகைன் ஜான்வரி, பிப்ரவரி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது சீரியஸ் ஆஸ்பிரன்ட்ஸ் நல்லா கொஞ்சம் ஒரு 80 அந்த கட் ஆஃப்லாம் வந்து வச்சுருப்பாங்கல்ல, ஒரு 2 மார்க்கில் 3 மார்க்லாம் வந்து போயிருக்கும், ஒரு 5-10 மார்க் வந்து டிஃப்ரென்ஸில் வந்து போயிருக்கும். அவங்களுக்குலாம் ஓரளவுக்கு ஸ்டாட்டிக் வந்து ஹோல்டு இருக்கும். ஓகேங்களா? ஜஸ்ட் மேட்டர் ஆஃப் 2 to 3 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ளையா வெளியா அப்படிங்கிறத வந்து டிசைட் பண்ணியிருக்கோம். சிசேர்லேயே அந்த மாதிரி தான் ஜஸ்ட் 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிசைட் பண்ணியிருக்கோம் நீங்கள் உள்ளையா வெளியா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஸ்டேட்டில் இருக்கிறவங்க ஒழுங்காக ப்ரிலிம்ஸ் வந்து ஒரு 6 மாதம் படித்தவங்க அப்படி இருந்தும் வந்து ஃபெயில் ஆனவங்க டிமோட்டிவேட் ஆகிட்டு உட்காராதீங்க. ஸோ இன்னொரு பார்ட் வந்து வெயிட்டிங்கில் இருக்குது, அந்த பார்ட்டை கம்ப்ளீட் பண்ணுங்கள். மெயின்ஸையும் ஃபுல்லாக அதே மாதிரி ஃபுல் ப்ரிப்ரேஷன் வந்து கொடுங்க. தென் அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள், ப்ரிலிம்ஸ் வந்து கொடுங்க. டெஃபினட்டாக ப்ரிலிம்ஸ் வந்து கிளியர் ஆகும். அப்படி ஒரு டைம் ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகிடுச்சு அப்படின்னா மெயின்ஸுக்கு பயப்படக்கூடாது. மெயின்ஸை ஃபுல்லாக ரெடியாக வைங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஒரு சின்ன ஒரு ஜென்ரலான ஒரு சஜஷன். ஸோ மெயின்ஸ் பார்ட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணாமல் விட்டுறாதீங்க. நான் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணால் நான் மெயின்ஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விடாதீங்க. அந்த 3 மாதத்தில் ஒன்றுமே பண்ண முடியாது. 3 மாதத்தில் மெயின்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சிக்க முடியுமே தவிர மெயின்ஸை கிளியர் பண்ணிடலான்னு தயவு செஞ்சு நினச்சிட்டு உட்காராதீங்க. லட்சத்தில் ஒருத்தன் தான் அந்த மாதிரி வந்து கிளியர் பண்ணிட்டு போயிடுவான். நம்ம அந்த லட்சத்தில் ஒருத்தனாக இருப்போம் அப்படின்னு வந்து நினச்சிக்காதீங்க. பாசிபிலிட்டிஸ் இருக்குது, பட் எந்த அளவுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு யாராலையுமே வந்து சொல்ல முடியாது இல்லையா? மினிமம் 6 மாதமாவது ஆன்சர் ரைட்டிங் வேணும். அந்த 6 மாதம் ஆன்சர் ரைட்டிங் ப்ரிப்பேர் பண்ணணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் நிறைய டைம் எழுதி பார்க்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், கொஸ்டின்ஸை டீகோட் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுக்கான டைமும் நம்ம வந்து கொடுக்கணும். ப்ளஸ் கண்டென்ட்டும் ஸ்ட்ராங் பண்ணணும், அதுக்கான டைமும் வந்து கொடுக்கணும். இது எல்லாத்தையும் சேர்த்து ஆப்ஷனும் இன்னொரு சைடு ஒன்று இருக்குது, அது வேறு விஷயம். இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு வந்து நான் ஒரு 3-4 மாதத்துலேயே வந்து முடிச்சிருவேன், கிளியரே பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் பார்த்து 4-5 வருஷத்தில் யாருமே அப்படி கிளியர் பண்ணது கிடையாது, யாருமே அப்படி கம்ப்ளீட் பண்ணதும் கிடையாது. ஸோ அதனால தான் வந்து சஜஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். மினிமம் 6 மந்த்தாவது வேணும். ஸோ இந்த 6 மந்த், இந்த 4 to 5 மந்த்ஸை வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸுக்கு நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. தென்
அகைன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிலிம்ஸ் கொடுக்கும்போது ஃபிலிம்ஸ் டெஃபினட்டாக வந்து கிளியர் ஆகும். கிளியர் ஆச்சு அப்படின்னா மெயின்ஸ் உங்களால் கம்ஃபர்டபுளாக எழுத முடியும். இந்த மிஸ்டேக்ஸை தயவு செஞ்சு யாரும் பண்ணாதீங்க. டார்மன் ஸ்டேஜுக்கு போகிற மிஸ்டேக்ஸ், ப்ரிப்பேர் பண்ணுற மிஸ்டேக்ஸ் இல்லை, டார்மன் ஸ்டேஜுக்கு போகிற மிஸ்டேக்ஸ். ஃபிலிம்ஸ் ஃபெயில் அப்படின்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா டார்மன் ஸ்டேஜுக்கு வந்து போயிடாதீங்க. ஏதாவது ஒரு அட்டெம்ப்ட் உங்களால் கிளியர் பண்ண முடியும். அதுக்கு ரெடியாக இருங்க. ஓகேங்களா? அந்த சான்ஸ் வந்து எப்போ கிடைக்கும்னு தெரியாது. சான்ஸ் கிடைச்சா தான் சச்சின் டெண்டுல்கரே அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. சான்ஸ் கிடைச்சா தான் நம்மளாலே வந்து கிளியர் பண்ண முடியும். நீங்கள் படித்து வச்சுட்டா மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா யூபிசி தூக்கி கொடுத்துறாது. நீ எல்லாத்தையும் படித்து முடிச்சிட்டா வா அப்படின்னு சொல்லிட்டு. பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பர்ஃபார்மன்ஸ் லேக் ஆஃப் ப்ராக்டிஸ்னால அங்கங்கே வந்து மிஸ்டேக்ஸை மிஸ் ஆகிட்டே போகும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். திரும்ப திரும்ப வந்து எழுதி பாருங்கள். ஸோ டெஃபினட்டாக உங்களாலே வந்து முடியும். ப்ரிப்பரேஷன் அகைன் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் அகைன் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இன்ஸ்டாகிராம் ஐடி, சேனலோட மெயில் ஐடி இதெல்லாம் அபவுட் செக்ஷனில் இருக்கும். இஃப் யூ வாண்ட் டு கான்டாக்ட் மீ தென் யூஸ் இட். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ குட் டே.